வணக்கங்க. நம்ம அவல்பூந்துற பேரூராட்சியில பார்த்தீங்கன்னா, 2Jல கள ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு 6/1ல நம்ம கடிதம் வச்சிருந்தோம். ஆனா, அந்த கடிதத்துக்கு அவங்க சரியான தகவல் வழங்கல. அதுக்கப்புறம் 14/9/2023ல 19/1ல ஃபர்ஸ்ட் அப்பீல் மேல்முறையீட்டுக்கு போனோம். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சரியான தகவல் வரல. அதுக்கப்புறம் 18/1ல தகவல் ஆணையத்துக்கு புகார் மனு குடுத்திருந்தோம். அந்த புகார் மனு 25/4/2024 அன்னைக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில விசாரணை நடந்துச்சு. அதில ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சைட்ல நானு 10 வருஷத்துக்கான கள ஆய்வு கேட்டிருந்தேன். தகவல் ஆணையர் அவர்கள் 10 வருஷத்துக்கு கேட்டா, அங்க இருக்கிறதே 4 பேர் தான் இருப்பாங்க. அதனால அந்த தகவல்கள எடுத்து குடுத்து பண்றதுங்கிறது சாத்தியம் இல்ல. 1 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கணும் அப்படின்னாங்க. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு 2021, 2022க்கான கள ஆய்வ கேட்டிருக்கேன். கள ஆய்வுல 30 நாள் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அந்த தகவல் குடுக்கணும். அதுக்கு 30 நாளுக்கு முன்னாடியே லெட்டர் ஒண்ணு வைக்கணும்னு சொல்லிட்டு செயல் அலுவலர் அவங்களுக்கு அ சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் கள ஆய்வு நடக்கிறப்போ, அங்க என்ன நடக்குது? அது சம்மந்தப்பட்ட தகவல அடுத்த பதிவுல நான் வெளியிடுறேன். தகவல் ஆணையர் விசாரணையை ஏற்று நானும் எனது நண்பரும் சென்றிருந்தோம்.